morning, wifey. ஓணம் செலிப்ரேஷன் அப்போ அடிப்பொலியா தானே இருக்கணும். எஸ், அமலா பால் போட்டிருக்கிற இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் அமலா பால் அவங்க ஃபேமிலியோட இருக்க மாதிரி போஸ்ட் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்ல ஓணம் செலிப்ரேஷனை முன்னிட்டு அவங்க ஃபேமிலியோட, அதாவது அவங்க கிட்டோட, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய போட்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த போட்ல அவங்க குழந்தைய அழகா கையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து அவங்களுக்கு காத்தார வந்து ரொம்ப அழகான ஒரு வியூவை காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பலரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அமலா பால் ஒரு அம்மாவா ஆனதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளவு அழகா அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க, எப்படி அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் பாருங்க, நாங்க 3 பேர் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஓணம் அப்படின்னு எல்லாருக்குமே விஷ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளோட பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்து இந்த விருதினை மாமனிதர் விருது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து போட்டியிட சொன்னா நீங்க போட்டிடுவீங்களா? அண்ணா, அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. மாநாட்டுல நீங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா, அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. சாரி. எங்க அண்ணன் பாலா ஹீரோவா நடிச்ச படம் வெளிவந்துச்சுன்னா உடனே அவருக்கு பெருசா கட் அவுட் வைப்போம் அப்படின்னு இங்க சில பேர் சொல்லியிருக்காங்க. தாம்பரத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் சின்னத்திரை நடிகரான பாலா அவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு தடபுடலான வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. சென்னை தாம்பரம் சண்முக சாலையில இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பா மாநில தலைவர் சந்திரகுமார் அவர்களோட தலைமையில 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தப்பட்டிருக்கு. இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. விநாயகரை வழிபாடும் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளரா சின்னத்திரை நடிகரான பாலா கலந்துகிட்டு இருந்திருக்காரு. பொதுமக்கள் கிட்ட உரையாடி இருக்காரு. அதை தொடர்ந்து நடிகர் பாலா அவர்களுக்கு இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பா மாமனிதர் அப்படிங்கிற பட்டம் வழங்கி அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்த